படம் வந்து 1 வாரம் ஆகுது. இப்ப எடுத்துட்டு வந்திருக்க கூலிய அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா ஃபீவர். சாதாரண ஃபீவர் இல்ல. கூலி ஃபீவர். இந்த வீடியோல கூலி மூவி பத்தின ரிவ்யூ மட்டும் இல்லாம, கூலி மூவிக்கு வந்த ரிவ்யூஸ பத்தின ரிவ்யூவாவும் இருக்கும். புரிஞ்சா? அப்ப உங்களுக்கு படமும் புரிஞ்சிருக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. படம் நெறைய பேருக்கு புடிச்சிருந்தது, நெறைய பேருக்கு புடிக்காம இருந்தது, நெறைய பேத்துக்கு படம் புடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாம கூட இருந்தது. நெறைய பேர் படத்த தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. நெறைய பேர் படத்த போட்டு பொளந்துட்டு இருந்தாங்க. அதனால இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ்ஸ், அப்புறம் படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படி ஆர்டர்லாம் போ வேணாம். அப்படியே மிக்ஸ்டா போவோமே. ஏன்னா நெறைய பேத்துக்கு புடிச்ச சீன் நெறைய பேத்துக்கு புடிக்காம இருந்துச்சு. நெறைய பேர் எத மைனஸ் பாயிண்ட்ன்னு சொன்னாங்களோ, அதுவே படத்தோட பிளஸ் பாயிண்ட்டா இருந்துச்சு. ஸோ அத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நான் சொல்லப் போறேன். படம் ரிலீஸுக்கு முன்னால எல்லாத்துக்குமே செம்ம ஹைப்பா இருந்துச்சு. ஃபீவர் அதான் சொன்னேனே கூலி ஃபீவர். அந்த மாரி தான் வைப் போயிட்டே இருந்துச்சு. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. படம் ரிலீஸுக்கு அப்புறம் படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். படத்துக்கு வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வரும். ஏன்னா, அவங்க பண்ண வேலைத்தனம் அப்படி. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, படத்த மிஸ்டைரக்ஷன் பண்ணது பெரிய தப்பு. படம் ரிலீஸுக்கு முன்னால டைட்டில் டீசர் விட்டுருப்பாங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த கோல்டு பிஸ்கட், வாட்ச் அதெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுல ரஜினியோட டயலாக் கூட இருக்கும். "அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள், போனார்கள்" அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்தோனே நமக்கு என்ன தோணும்? படம் வந்து ஓ! இந்த கோல்டு பிஸ்கட்டும், வாட்சையும் வச்சு தான் மேஜரா நகரப் போகுது அப்படின்ற மாரி இருக்கும். படத்துல இருக்கு. கோல்டும் இருக்கு, வாட்சும் இருக்கு. ஆனா அது வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணல. நம்ம பசங்க சும்மாவே அத இதெல்லாம் கனெக்ட் பண்ணி என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒண்ண விட்டா அவங்க என்னலாம் யோசிச்சிருப்பாங்க. அத விடுங்க. விக்ரம்க்கு எடுத்துட்டீங்கன்னா, விக்ரம்க்கு இந்த மாரி ஒரு டைட்டில் டீசர் விட்டுருப்பாங்க. அது என்னன்னா, மாஸ்க் போட்டு நெறைய பேர் அந்த பெஞ்ச்ல உட்காந்து சாப்பிடுற மாரி விக்ரம்ன்ற கேரக்டர் வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த விருந்து வைக்கிற மாரி. ஓகேவா? அதுவுமே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெறைய பேர் போட்டு பொளந்தாங்க. எதுக்குன்னா, அந்த டைட்டில் டீசர். "என்ன அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல" அப்படின்னு. ஆக்சுவலா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கே அப்படி போட்டு பொளந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு நீங்க இப்படி பண்ணி வச்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? சரி டைட்டில் டீசர விடுங்க. ட்ரெய்லர வச்சு நெறைய ஃபேன் தியரி கிரியேட் ஆயிடுச்சு. ஒருவேள இது டைம் டிராவலா இருக்குமோ? சத்யராஜ் வேற ஒருத்தர 30 வருஷமா ஆஃப்லைன்ல வச்சேன்னு சொல்றாரு. அப்படி இப்படின்னு நெறையா போச்சு. ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆடியன்ஸ கொஞ்சம் அப்படியே செட்டில் பண்ணி, அந்த அளவுக்குலாம் இல்ல. இது வேற மாரி ஒரு கதை அப்படின்னு அவங்கள கரெக்ட்டான டைரக்ஷன்ல கொண்டு போயிருந்தா, படம் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. சரி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்துக்கு ஒரு சைடு அப்படியே மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில படத்தில இந்த விஷயம்லாம் குறையே சொல்ல முடியாதுப்பா, அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீ காமன் ஆடியன்ஸா இருந்துக்கோ, இல்ல வேற யாருக்காவது ஹார்ட் ஃபேனா கூட இருந்துக்கோ. ஆனா, தியேட்டருக்குள்ள வந்து நீ என் படத்துக்கு உட்காந்துட்டேன்னா, நான் உன்ன கத்த வச்சுருவேன், விசில் அடிக்க வச்சுருவேன். அந்த மாரி தான். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வரும்போது, அத நம்ம யாராலயுமே ஸ்கிப் பண்ணவே முடியாதுங்க. செம்ம என்ஜாய்மென்ட் தியேட்டர்ல. கத்தி கத்தி ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து தொண்ட வறண்டுச்சு. அந்த அளவுக்கு அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இது வரும்போதே நமக்கு ரொம்பவுமே ஆரவாரமா இருக்கும். அப்புறம் அந்த ரஜினியிசம் 50 இயர்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாரி ஒண்ணு போட்டாங்க. அது சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல. அப்புறம் படத்துல நாகார்ஜுனா, சோபினு, உபேந்திரா, அப்புறம் ஆமீர் கான், அப்புறம் ரச்சிதா ராம் இவங்க எல்லாருமே அவங்களோட ரோல வந்து கரெக்ட்டா ப்ளே பண்ணியிருந்தாங்க. யாரையுமே எந்த சீன்லயுமே வந்து குறை சொல்லவே முடியாது. இதுல அப்படி நடிச்சிருக்காங்க, இப்படி நடிச்சிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர ஆடியன்ஸ் கூட எந்த அளவுக்கு ஜெல் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அத பத்தி குறையே சொல்ல முடியாதுங்க. 74, 75 வயசுலயும் ஒரு மனுஷன் எப்படி எனர்ஜெட்டிக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பாரேன் அப்படின்னு சொன்னா, அதே ஏன்டா ரிப்பீட்டடா சொல்றீங்கன்னு சில பேர் கேட்கலாம். ஆமா சொல்லுவோம். ஏன்னா, அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரே. நம்மளாலாம் முடியுமா 75 வயசுலலாம்? நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா, அவரு பண்ற வேலைகள் இருக்கு பாருங்க. அந்த ஸ்டைல் கொஞ்சம் கூட கம்மியாகல. அதுவும் அந்த சிட்டுக்கு சிட்டுக்கு சாங்ல ஒரு லாங் ஷாட் வச்சிருப்பாங்க மேல டாப் ஆங்கிள்ல. அப்ப வந்து சுத்திட்டே ஒரு ஸ்டெப் போடுவாரு. செம்மையா இருந்துச்சு. இன்னுமே அவர் அந்த ஸ்டார்டமா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. மொத்த தமிழ்நாடு ஆடியன்ஸும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு தாண்டியுமே நெறைய பேர் இன்னும் ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்டின்னா விசில் அடிக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த ஒரு மனுஷன் தான். படத்துல வேற என்ன நல்லா இருந்துச்சு அப்டின்னு கேட்டா, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அந்த கலர் கிரேடிங்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் காஸ்டியூம் டிசைனிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. சரி இதெல்லாம் தாண்டி கதைக்குள்ள போவோம் அப்டின்னு கதைக்குள்ள போனா, ஸ்டார்ட்டிங்ல லைட்டா கொஞ்சம் ட்ரமாட்டிக்கா இருந்துச்சு. லோகேஷா இது அப்டின்ற ஒரு டைம் நமக்கு கேள்வி வரும். சரி வரட்டும். ஏன்னா, அது வந்து ஃபேன்ஸுக்காக அப்படி வைக்கணும்னு வச்சிருக்காரு. ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டுக்கு சிட்டுக்கு. அது சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல. நல்லா கலர்ஃபுல்லா, நல்லா வைபா, செலிப்ரேஷனா போச்சு. 2வது வந்து இந்த மோனிகா. அது வரேன். மோனிகாக்கு நடுவுல வந்து அந்த டிரான்சிஷன் அது அனிருத் சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இதுல மட்டும் இல்ல, ஜெயிலர்லயே பார்த்தீங்கன்னா, அந்த சோகமான ஒரு மியூசிக் போயிட்டே இருக்கும். அதுலருந்து அப்படியே அந்த எலிவேஷன் இது ஸ்டார்ட் ஆகும். சூப்பரா இருக்கும். அதே மாரி இந்த மோனிகாலயும் சாங் போயிட்டே இருக்கும்போது லைட்டா அது ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் நாகார்ஜுனோட என்ட்ரி வரும். அதுக்கப்புறம் திருப்பி மேல ஏத்திருப்பாரு. ஸோ அது வந்து சூப்பரா பண்ணியிருந்தாருங்க. இப்போ பேக் டூ மோனிகா. மோனிகா எதுக்கு? ஏன்? அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. இது எப்பன்னா, படம் பார்த்துட்டு இருக்கும்போது கிடையாது. படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ட்ராக்ஸ் எல்லாம் ஓனா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்ப ரிலீஸ் பண்ணிருக்கும்போது இந்த மோனிகா ட்ராக் ரிலீஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சுச்சு. எதுக்காக இந்த பாட்டு அப்படின்னு. சரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இது அனிருத்தோட பாட்டு அப்படின்ற ஒரு ஹைப்லயே நம்ம வந்து அந்த பாட்ட கேட்போம். அவர் எந்த பாட்டு ரிலீஸ் பண்ணாலும் நம்ம கேட்போம். அனிருத்தோடது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. அப்படி கேட்கும்போதும் பாட்டு வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பெருசா கனெக்ட் ஆகல.
10ஓட 11ன்ற மாரி இருந்துச்சு. அதுவும் எதுக்கு இது ஐட்டம் சாங்கா இருக்கணும்? அதுவும் இது லோகேஷோட படத்துல எதுக்கு இருக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி அதுக்காக வச்சிருப்பாருப்பா அப்படின்னு போயிட்டு படம் பார்த்து, படத்துல ஒர்க் அவுட் ஆகும்ன்னு பார்த்தா, அங்கேயும் ஒர்க் அவுட் ஆவல. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐட்டம் சாங் வச்சிருப்பாங்க. அதுக்கு ரீசனே குடுத்துருக்க மாட்டாங்க. சில ரீசன்ஸ் குடுத்திருந்தாலுமே, அது அப்படியே அப்படியே ஃப்ளோவா போயிரும்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து எதுக்கு ஒரு ரீசன் குடுத்தாங்கன்னே தெரியல. ஒரு என்கேஜ்மென்ட் நடக்குதாம். இவ வந்து ரிங்க கழட்டி அந்த ஷாம்பெயின்குள்ள போடுவாளாம். அதுக்கப்புறம் போய் இவ ஐட்டம் சாங் ஆடுவாளாம். அதுவரைக்கும் மாப்பிள்ளை கை கட்டி பார்த்துட்டே இருப்பான். ஐட்டம் சாங் அவ ப்ராப்பரா ஆடி முடிச்சோனே, "ஓ! இதான்ப்பா லாஸ்ட் ஸ்டெப்" அப்படின்னு ஆடி முடிச்சோனே கைய புடிச்சு இழுத்துட்டு போவான். இது வந்து லோகேஷா அப்படின்றது செகண்ட் டைம் நமக்கு தோணும். அந்த பாட்டு நல்லா தானே இருக்கும். ரீல்ஸ்ல அடிக்கடி வருமே. எல்லாரும் அதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த பாட்டு ஹிட் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. ஒரு பாட்ட எல்லாரும் ரீல்ஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக அந்த பாட்டு ஹிட்டோ, இல்ல அந்த பாட்டு நல்ல பாட்டு அப்படின்றதுனால நம்ம ஏத்துக்க முடியாது. பாட்டும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. முக்கியமா அந்த பாட்டோட பிளேஸ்மென்ட்டும் ஒர்க் அவுட் ஆவல. தேவையே இல்லாத ஆணில ஒண்ணா தான் இருந்துச்சு அந்த மோனிகா சாங். ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கு சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து அந்த லேடீஸ் ஹாஸ்டல்ல வருதுன்னு நெனைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அவருக்கு வந்து அந்த ஹியூமர் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க. சூப்பர் ஸ்டார்னாலே ஒரு ஸ்டைல் தான்ப்பா அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, அவருக்கு வந்து அந்த எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், அந்த ஹியூமரஸா இருக்கட்டும், அது சூப்பரா டெலிவரி பண்ணுவாரு. அதுலயும் இப்படிதான். இப்ப நான் உங்ககிட்ட வந்து பிரீத் இன், பிரீத் அவுட்ன்னு சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வருமா? கண்டிப்பா வராது. யார் சொன்னாலும் சிரிப்பு வராது. ஆனா, அந்த சீன்ல ரஜினி சொல்லும்போது, அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு, அவருக்குன்னு ஒரு ஸ்லாங்கு. அது சொல்லும்போது அது நம்ம காமெடி சீன்பா அப்படின்னு நினைச்சு நம்மள மீறி ஒரு சிரிப்பு வரும். ஸோ அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருப்பாரு ரஜினி. அதுக்கப்புறம் வர ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்னடா இது ரிப்பீட்டடா வருது அப்படின்ற மாரி இருக்கு. லைட்டா சேச்சுரேட் ஆன மாரி இருக்கு. புதுசா எதுவும் இல்லையோ அப்படின்ற மாரி இருந்துச்சு. படத்தோட இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு. ரஜினினால. படத்துக்கு இன்டர்வல்க்கு முன்னாடியே கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ தெளிச்சு விட்ட மாரி இருந்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா, அது இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுற மாரி பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, கரெக்ட்டான இடத்துல கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா, அது ஏன் ஆடியன்ஸ்க்கு ஒட்டல? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது. குறுக்க இந்த கௌஷிக் அந்த மாரி லாஜிக் மிஸ்டேக் உள்ள வந்திருக்கு. இதுலலாம் போய் லாஜிக் பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட். இதுலலாம் நம்ம லாஜிக் பார்க்கவே கூடாது. இது ஒரு ஹீரோ சென்ட்ரிக் சீனா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. லாஜிக் பார்க்க தேவையில்ல. ஆனா, சுந்தர் சி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படத்துல லாஜிக் இடிக்குதுன்னா, அந்த சீனுக்கு வந்து நீ என்கேஜ்டா இருக்கணும். இல்ல நீ சிரிக்கணும், அழுகணும். உன்னோட எமோஷன்ஸ் ஏதாவது டெலிவர் ஆயிருக்கணும். அப்படி நீ என்கேஜ்டா இருக்க, அந்த சீன்ல வந்து லாஜிக் இடிச்சும் அது வந்து அப்படியே தெரியாம போச்சுன்னா, அது பிரச்சனையே கிடையாது. நீ என்கேஜ்டா இருக்கணும். அவ்வளோதான். ஆனா, நீ ஒரு சீன் வந்து லாஜிக்கே இல்லாம இருந்து, அது உனக்கு கனெக்டும் ஆவல, நீ என்கேஜ்டாவும் இல்ல. உன் மூளை வந்து அந்த என்னடா இங்க லாஜிக் இடிக்குது, அது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா, அந்த சீன் வந்து லைட்டா டும்மு. சரியா? அப்படிதான் நடந்திருக்கு இங்க. அப்புறம் ஒரு லோகேஷோட யூசுவல் டெம்ப்ளேட்டா இருந்தாலும் அது எல்லா படங்களையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெட்ரோ சாங் பிளேஸ்மென்ட். இதுலயும் 2 ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஐஎஸ்ஓ அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடியே அதெல்லாம் அப்படியே ஃப்ளோ பண்ணி விட்டாங்க. ஓகேவா இருந்துச்சு. இன்னொரு சாங் வச்சது வந்து செட் ஆவல. செட் ஆவலன்னா அந்த பாட்டு இப்போ நீங்க ஒரு பாட்டு கேட்டிருக்கவே மாட்டீங்க. அது புதுசா உங்ககிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அந்த பாட்டு நல்லா இருந்தா உங்களுக்கு புடிச்சிரும். ஓகேவா? இந்த பாட்டு நல்லா தான் இருக்கும். ஆனா அது வந்து கனெக்ட் ஆவல. இப்ப கைதிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்ரோ சாங் ஓடிட்டு இருக்கும்போது, அந்த ஸ்க்ரீன் பிளேவோட சேர்ந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சீனுக்கும், அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்குமே வந்து சூப்பரா கனெக்ட் ஆயி, நல்லா பிளெண்ட் ஆயி நமக்கு பார்க்கவே செம்மையா இருக்கும். இதுல அப்படி ஆயிருக்கான்னு கேட்டா, அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆவலன்னு தான் சொல்லணும். அந்த ஃபைட் அப்போ அந்த சாங் வச்சிருந்தாங்க. அந்த ஃபைட்டு சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. ஆனா, இந்த சாங் வந்து அந்த சீனோட மெர்ஜ் ஆவல. உபேந்திரா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஒரு வேள நீங்க கன்னடா இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணலைன்னா, ஜஸ்ட் உள்ள போயிட்டு உபேந்திரா பத்தி பாருங்க. உங்களுக்கே அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அவர் எல்லாரும் சொல்ற மாரி நல்ல ஒரு இன்டெலக்சுவலான ஒரு டைரக்டருங்க. அவர் ஓகே. அவர யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஓகே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அவர உள்ளேயே வச்சிருக்காங்க. ஹைட் பண்ணியே வச்சிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஒரு சீனுக்காக அவர யூஸ் பண்ணிக்கிட்ட மாரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இடம் குடுத்துருக்கலாமே. இன்னும் கொஞ்சம் ஏதாவது டயலாக் குடுத்துருக்கலாமே. மொத்தமாவே ஒரு 4, 5 டயலாக் தான். அதுவும் 1 வேர்ட், 2 வேர்ட்ல அப்படியே முடிச்சிருவாரு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இடிச்சது. அது வந்து உபேந்திரா அவர யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்றத தாண்டி, கதைப்படி பார்த்தீங்கன்னா, அது வந்து தேவாவோட ஒரு ஃப்ரெண்டு. கூலியா ஒண்ணா வேலை செஞ்சவங்க. இன்னும் கொஞ்சம் அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாமே. பிரீத்திய காப்பாத்துறதுக்கு மேன்ஷன்ல வேலை செய்றவங்கள அனுப்புறதுக்கு பதிலா, உபேந்திராவையோ அந்த 18 பேர்ல யாரையாவது அனுப்பியிருந்தா, பிரீத்திய கரெக்ட்டா கூட்டு வந்திருப்பாங்களே. ஏன் அந்த இடத்துல வந்து அவங்கள யூஸ் பண்ணல அப்படின்ற கேள்வி வந்துச்சு. அப்புறம் அந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிளாஷ்பேக் போர்ஷன். ஃபிளாஷ்பேக் போர்ஷன் சரியில்லன்னு என்னையவாடா போட்டு பொளந்தீங்க லியோல, இப்ப வைக்கிறேன்டா அப்படின்ற மாரி, லோகேஷ் இத வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன். நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல அதுவும் ஃபேன்ஸுக்கெல்லாம் செம்ம என்ஜாய்மென்ட்டா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரஜினி பிடிக்கும். அதுவும் ரஜினியோட அந்த
எயிட்டிஸ் 90ஸ்லாம் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். அத வந்து இப்போ திருப்பி உள்ள கொண்டு வரும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. டெக்னிக்கலா பார்த்தா சில எரர் எனக்கு தெரிஞ்சு. அது என்னன்னா, டீஏஜிங் பண்ற மாரி பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் நெறைய ஏஐலாம் போட்டு என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கலாமோ! அப்டின்ற மாரி தோணுச்சு. ஏன்னா புரொடக்ஷன் இவ்ளோ காசு போடுறீங்க, இவ்ளோ வேலைத்தனங்கள்லாம் பண்றீங்க. இதுல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமே! அதுவும் ரஜினி அவர்களோட அந்த ஐபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி வாங்குச்சு. அப்புறம் அந்த டயலாக் டெலிவரி அப்பலாம் ப்ராப்பரான அந்த இது கிடையாது. சத்யராஜுக்கு வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த காருக்குள்ள இருக்கும்போதும் சரி, அப்புறம் இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது அவரு இடையில நின்னுட்டுருப்பாரு. அதுவும் சரி, சத்யராஜுக்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா ரஜினிக்கு அந்த காருக்குள்ள இருக்கும்போது பெருசா டயலாக் இல்ல. அதே நேரத்தில இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும்போதும் லைட்டா அந்த ஐபால்ஸ்லாம் அடி வாங்குச்சு. இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா, லாஸ்ட்ல அந்த ஆமீர் கான் போர்ஷன். வைக்கணும்னு வச்சிருக்காங்கன்னு பச்சையா தெரியுது. நீங்க கதைப்படியே பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா வந்து லாஸ்ட்ல ரஜினி வந்து சாகடிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, "என்ன விட இன்னொருத்தன் வருவான்" அப்படின்னு சொல்லுவாரு. அவரு அது எந்த ஒரு ஹோப்ல சொல்லியிருப்பாரு. நீங்க சைமன் இடத்துல இருந்து பாருங்க. அவர் சாகப் போறாரு. எனக்காக ஒருத்தன் வருவான். உன்ன வந்து பழி வாங்குவான்னு எவ்ளோ எமோஷனலா சொல்லியிருப்பாரு. சாகும்போது அவர் மைண்ட்ல என்னலாம் ஓடிட்டு இருந்திருக்கும். இந்த கூலிய என்ன பண்ணலாம்? இந்த தேவாவ என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஏகப்பட்டது யோசிச்சிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு ஒரு ஹோப்போட சொல்றாரு. எனக்காக உன்ன பழி வாங்குறதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு ரொம்ப ஹோப்போட சொல்றாரு. அவன் என்னடான்னா வந்து, "அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? பீடி என்னண்ணே சூப்பரா இருக்கு" அப்படின்ட்டு அசால்ட்டா மூவ் ஆயிடுச்சு. அதுக்கும் டயலாக் அண்டர்லைன் பண்ணணும்னு டயலாகும் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆமீர் கான் வந்து ரஜினி கிட்ட சொல்லுவாரு. "ஓ! ஃப்ரெண்ட கொன்னவன பழி வாங்குறது இந்த ரிவெஞ்ச் நல்லாருக்கும் போலயே! ஆனா எனக்கு வந்து இந்த பிசினஸ் தான் முக்கியம்" அப்படின்ற மாரி. இல்ல எனக்கு புரியல. அப்போ அந்த இடத்துல நாகார்ஜுனாவ ஜோக்கர் பண்ணி விட்ட மாரி தானே இருக்கு. சாரி நாகார்ஜுனாவ ஜோக்கர் பண்ணல. அந்த சைமன்ன்ற கேரக்டர ஜோக்கர் பண்ணிட்டாங்க. மியூசிக் பத்தி பேசணும்னா, அனிருத் இந்த படத்த இழுத்து பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அத நம்ம யாராலயுமே மறுக்க முடியாது. அதே நேரத்தில ப்ரீவியஸ் மூவிஸ கம்பேர் பண்ணா, இதுல வந்து பெருசா ஓஎஸ்டிஸ் இல்லையோ! அப்டின்ற மாரி தோணுச்சு. படம் முடியும்போது லாஸ்ட்டா அந்த தாஹாக் போட்டிருந்த மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. விக்ரம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏகப்பட்ட வேரியேஷன் இருக்குங்க. எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கும். ஒரு படம் முடிஞ்சு தியேட்டர விட்டு வெளிய வரும்போதும் நெறைய பிஜிஎம் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா கூலில பார்த்தீங்கன்னா, அந்த பவர் ஹவுஸ் அப்புறம் அந்த கொக்கி இன்னமும் இந்த மாரி ஒரு 5, 6 இருந்துச்சுன்னு வைங்களேன். அத தாண்டி பெருசா உள்ள வந்து இன்னும் பண்ணியிருக்கலாமோ! மேபி அவர் கேட்கலையா என்னன்னு தெரியல. ஒருவேள அவரே நெனச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு. ஆனா அவரோட வேலைய அவர் கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. ஆனா ப்ரீவியஸோடது கம்பேர் பண்ணா இதுல கொஞ்சம் ஓஎஸ்டி கம்மி. ஆனா அனிருத்துக்கும் லக்கு, சூப்பர் ஸ்டாருக்கும் லக்கு. ஏன்னா அனிருத் வந்து ஹார்ட் கோர் ரஜினி ஃபேனு. அவரு வளர்ந்து மியூசிக் டைரக்டர் ஆகி அவர் வந்து ரஜினிக்கு பண்ணும்போது எவ்ளோ பெரிய விஷயம். அவரு சொன்னாரு, "இதுக்கு மேல வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம்னா அது என்னன்னு தெரியல" அப்படின்னு சொன்னாரு. அதே மாரி நீங்க ரஜினி பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஒருத்தன் ஃபேனா இருக்கான் ஒரு சின்ன பையன். அவன் வளர்ந்து மியூசிக் டைரக்டர் ஆகி அவன் எனக்கு பண்றான் அப்படிங்கும்போது, அது 2 பேத்துக்கும் எவ்ளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ்ல. படத்தையும் லோகேஷையும் போட்டு இவ்ளோ பொளக்குறீங்களே, இதுக்கு உண்மையான காரணம் யார்? லோகேஷா? சொல்லுங்க. சைமன் பின்னாடி எப்படி தாஹா இருக்காரோ, அந்த மாரி லோகேஷ் பின்னாடி இருக்கிறது தான் சன் பிக்சர்ஸ். பேன் இண்டியானா எனக்கு புரியல. தேவையா அது? கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு படம் வந்து 1000 க்ரோர் கிளப்ல போய் உட்காரணும்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு சம்மந்தமே இல்லாம ஒருத்தன சும்மா விட்டுருந்தா அவனே சூப்பரா டெலிவரி குடுத்துருப்பான். யாருன்னா அது லோகேஷ். இப்ப நீங்க எல்லாரும் லோகேஷ போட்டு அடிக்கிற அளவுக்கு லோகேஷ் தான் காரணமான்னு கேட்டா கிடையாது. புரொடக்ஷன் ஹவுஸும் ஒரு முக்கியமான காரணம். என்னோட வியூல இருந்து நான் சொல்றேன். மல்டி ஸ்டாரர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர மட்டும் படத்துக்குள்ள வச்சுட்டா படம் வந்து பேன் இண்டியா ஆயிருமா? கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து என்கேஜ்டா இருக்கணும். ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுதோ இல்லையோ, அவங்க ஒரு டைம் பார்த்தாலும், சரி ஓகேப்பா அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு தோணணும். அதெல்லாம் உட்டுட்டு, இது ஏன் இப்படி வந்துச்சு? அவன் ஏன் உள்ள வந்தான்? இது ஏன் இப்படி நடந்துச்சு? அப்படின்ற நெறைய கேள்விகள் தான் வருது. தியேட்டர விட்டு வெளிய வரும்போது. அதுக்கு காரணம் நீங்க தேவையே இல்லாம என்கேஜ்டா வைக்கணும் அப்படின்ற பேர்ல, மல்டி ஸ்டாரர உள்ள கொண்டு வந்து, இந்த ஐட்டம் சாங்க உள்ள சொருகி, எல்லாத்துக்கும் புடிச்ச மாரி ஒரு படம் எடுக்கணுன்ற பேர்ல, வேற மாரி ஒரு டெலிவரி இங்க நடந்துருச்சு. இது கரெக்ட்டா தப்பான்னு தெரியல. ஆனா எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா, லோகேஷ் தன் கைப்பட எழுதின ஸ்கிரிப்டும், அவர் புரொடக்ஷன் ஹவுஸ் உள்ள போயிட்டு வெளிய வரும்போது அவர் கையில இருந்த ஸ்கிரிப்டும் வேற வேறயா இருக்குமோ! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, லோகேஷ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் மாநகரம்லாம் பண்ணும்போது அவருக்கு வந்து பிரஷரே இருந்திருக்காது. கைதி பண்ணும்போது பெருசா பிரஷரே இருந்திருக்காது. ஆனா, இப்போ வந்து அவரு ஒரு டாப் டயர் ஹீரோ வச்சு பண்ணும்போது கண்டிப்பா அவருக்கு வந்து பிரஷர் இருக்கும். அவர் நெறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கலாம் எனக்கு வந்து பிரஷரே இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா, அவருக்கு தெரியும். இப்ப வந்து ரஜினிய வந்து எடுக்கிறோம். இந்த புரொடக்ஷன் ஹவுஸ் கீழ எடுக்கிறோம்னா, அது பேன் இண்டியாவா வரணும்னா,
அவங்க என்னெல்லாம் மாற்ற சொல்லியிருப்பாங்க. இந்த ஐட்டம் சாங்ஸ் உள்ள வைக்கிறதெல்லாம் லோகேஷ் தான் வச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தோணல. அது லோகேஷ் தான் எழுதியிருப்பாரு. ஸ்கிரிப்ட்ல கைப்பட இங்க ஒரு ஐட்டம் சாங் வரணும்னு எழுதியிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணல. பேன் இண்டியா 1000 crore அப்படின்னு அதை கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிற ஆடியன்ஸை கோட்டை விட்டு போறது எந்த வகையில கரெக்ட்னு எனக்கு தெரியல. இப்போ லோகேஷ் இதை கரெக்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாருன்னா தமிழ் படம் பார்க்குற ஆடியன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ் ஆடியன்ஸ் கிடையாது, தமிழ் படம் பார்க்குற ஆடியன்ஸ். அவங்க கேரளாவில் இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், வடக்கில் கூட இருக்கலாம். அவங்க வந்து இனிமேல் லோகேஷ் படங்களை நம்பி பார்ப்பாங்க. இப்போ வந்து ஆமீர் கானுக்காக வடக்குலேருந்து ஒரு நண்பர் வந்து இந்த கூலி படத்தை பார்க்குறாருன்னு வைங்க, அவருக்கு வந்து படம் பிடிக்கல. நெக்ஸ்ட் டைமு அவர் ஃபிலிம் பை லோகேஷ் அப்படின்னு பார்த்தாலோ, இல்லை வந்து சன் பிக்சர்ஸ் கீழே வருது அப்படின்னு பார்த்தாலோ, அவர் எப்படி அந்த படத்தை வந்து நம்பி பார்ப்பார் ஒரு புது படத்தை? அப்போது இது இருக்கிற ஆடியன்ஸும் அவன் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நமக்கு 1000 crore தான்ப்பா முக்கியம் அப்படின்ட்டு இருக்கிற ஆடியன்ஸும் தள்ளி விட்டு பண்ணுறது எப்படி? இந்த வாத்து தங்க முட்டை கதை தெரியும்ல, ஒரு வாத்து வந்து தங்க முட்டை அப்பப்போ போட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றா தான் போட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாத்தை போட்டு பொளந்து உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ லோகேஷ் அவர் போக்கில் விட்டுருந்தா அவர் இந்த மாதிரி அவரோட பொட்டன்ஷியலுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டே வந்திருப்பாரு. இல்லை லோகேஷ், உன்னோட இதுக்கு வந்து நீ பேன் இண்டியா பண்ணணும், உன்னை வச்சு தான் 1000 crore நான் அடிக்கணும், அது வந்து என்னோட பேனர் கீழே வரணும், நான் காலரை தூக்கி விட்டு சொல்லணும், இது வந்து சன் பிக்சர்ஸ்னால தான்ப்பா 1000 crore வந்தது அப்படின்றனால அவருக்கு தேவையே இல்லாமல் அவரோட ஸ்கிரிப்ட் உள்ளே பூந்து இதை சொருகு அதை சொருகு அதை உள்ள வைன்னு பண்ணும்போது இப்படி தான் ஒரு அவுட்புட். வேற என்ன பண்ண முடியும்? அவரோட ப்ரீவியஸ் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் ஆக்ஷனாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு எமோஷன் வந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். எல்லா படத்துலையுமே ஒரு ப்ராப்பரான எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த படத்தில் எமோஷ்னலாக எதுவுமே கனெக்ட் ஆகலை. எனக்கு ஒரே ஒரு சீன் நிஜமாவே பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னா, ரச்சிதா வந்து அந்த சேரில் போட்டு உட்கார வச்சிருப்பாரா, அப்போ வந்து ரச்சிதா வந்து பொய் சொல்லும்போது இவன் வந்து திருப்பி போய் அவளை அன்லாக் பண்ணி விடுவான். எதனால? அந்த லவ் வந்து அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துலையும் ஒரு பையன் வந்து அவ சொல்றத வந்து நம்புவான். நம்மளை விட்டு போன காதல் வந்து திரும்ப நமக்கு கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு இதில். அதனால தான் திருப்பி அவள் ஹக் பண்ண உடனே இவன் கை அப்படியே போகும் ஹக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த எமோஷனல் அது நோட் பண்ணாங்களான்னு தெரில. எனக்கு வந்து அந்த சீன் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு பையன் அப்படி தான் இருப்பான் கண்டிப்பாக. பையன் மட்டும் இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட காதல் போன காதல் திரும்ப கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு இது எல்லாத்துக்குமே இருக்கும். அது அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் அது வந்து போகிற போக்கில் ஒரு சீனுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த இதுவுமே எமோஷ்னலாக கனெக்டே ஆகலை. கனெக்ட் ஆகாதப்போ எப்படி ஆடியன்ஸ் வந்து தியேட்டரை விட்டு வெளியே போகும்போது இது நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க வாயில வரும்? சுற்றி முற்றி பார்த்தா இது காரணம் பேன் இண்டியா படம்ப்பா, இதில் எப்படி இதெல்லாம் வைக்க முடியும், இதுலலாம் இதுதான் வைக்கணும் அப்படின்னு ஒரு வேலைத்தனம் பண்ணுறோம்ல, அதுதான் பிரச்சனை. நம்மளோட கோலிவுட்ல இருந்து ஒரு மூவி பேன் இண்டியா போகிறதும் அது வந்து 1000 crore கிளப்பில் போய் உட்கார்றதும் நமக்கு வந்து பெருமை தான். நம்ம வந்து கெத்தாக சொல்லலாம், எங்ககிட்டயும் ஒரு படம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நீ ஏதோ ஒன்று வந்து டெலிவரி பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அது வந்து ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் கிடையாது. படத்தில் நிறையா பார்ட் ஹோல்ஸ் இருந்துச்சு. அது ஏன் லோகேஷ் கண்டுக்கல? ஒருவேளை அது வச்சிருந்தா இது பேன் இண்டியான்ற மீட்டரை மெட்டாகாதோ அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. அதெல்லாம் ஒரு சைடு இருக்குதான். ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு சைடு படத்தை பிடிச்சி பொழந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? படத்தை ரொம்ப எக்ஸாக்ஸரேட் பண்ணி பொழக்கிறது அது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியல. நீங்கள் வந்து படம் வந்து ஒரு 2வது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடச்சிடும். 3வது டைம் பார்த்தீங்கன்னா ஓகேப்பா இதனால தான் இது அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்க. ரஜினிக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் சிங்கிள் ஷாட் இருக்கும் சரியா, அப்படியே ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்கும். அவர் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருப்பாரு. அதை நம்ம கவனிச்சாலே நிறைய கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன் நிறைய பேர் நிறையா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இது ஏன் இப்படி வந்துச்சு, இது அதெல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி. அது வந்து நீங்கள் ஒரு இன்னொரு டைம் பொறுமையாக படம் பாருங்களேன், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்களாம் கொஸ்டின் கேட்குறீங்க, உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு உங்களையும் நம்மளையும் பாயிண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது புரிகிற மாதிரி டெலிவர் பண்ண வேண்டியது லோகேஷோட வேலை. எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் ஏன்ப்பா இப்படி புரியாத மாதிரி ஆடியன்ஸ்க்கு இப்படி டெலிவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறதா, இல்லை இந்த அளவுக்காச்சும் புரிகிற மாதிரி கொடுத்தாரு, அவங்க இதோட காம்ப்ளிகேட்டடாக பண்ணி வச்சுருந்தாங்கன்னு அவரை பாராட்டுறதான்னு தெரில. ஸோ இதுதான் ஒரு மேஜர் பிரச்சனை. படம் வந்து நிறைய பேருக்கு புரியலன்றதை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, படம் வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கரெக்டு தான், கேள்வி கேட்குறது தப்பே கிடையாது. ஏன்னா படம் வந்து யாருமே வந்து 2 டைம் பார்க்கணும், 3 டைம் பார்க்கணும், 5 டைம் பார்க்கணும்னு போக மாட்டாங்க. எக்ஸப்ட் ஃபேன்ஸ், அவங்க எல்லாம் கண்டிப்பாக போவாங்க, ரிப்பீட்டடாக பார்க்கணும். ஆனால் நார்மல் ஆடியன்ஸ் வந்து இந்த படம் 2வது டைம் பார்த்தா தான் எனக்கு புரியும் அப்படின்னா இந்த படம் நான் பார்க்க தேவை கிடையாது அப்படின்னு தான் பேக் அடிப்பாங்களே தவிர ரிப்பீட்டடாக பார்க்கணும்னு யாரும் தியேட்டருக்கு வர மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி படத்தை டெலிவர் பண்ணியிருக்கணும். அவங்க கிட்ட இருந்து கேள்விகள் உண்டாகாத மாதிரி படத்தை டெலிவர் பண்ணிக்கலாம். எல்லா படத்துலையும் நமக்கு கேள்விகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த கூலி படத்தில் வந்து அதிகமான கேள்விகள்லாம் 10-15 அன்னைக்கெல்லாம் இன்ஸ்டாவில் பார்க்குற ஒரு 15 கேள்வி 1 by 1 போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. இப்போ வந்து அவங்க படத்தை சரியாக பார்க்கலன்னு சொல்கிறதா, இல்லை அவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு இவங்க இப்படி டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதா? சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, ஒரு டாட்டு தாங்க. அது என்னன்னா, ஹைப் வைக்காதீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஹைப்பு நான் வைக்கவே இல்லைப்பா, ஹோப் வச்சேன்.
ஹைப்புக்கும் ஹோப்புக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. லோகேஷ் எப்படிப்பட்டவருன்னு தெரியும். சன் பிக்சர்ஸ் நிறையா நல்ல படங்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம ரஜினியை வச்சு லோகேஷ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து நம்ம ஹோப் வைக்கக்கூடாதா? ஹைப் வைக்கல விடு, நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாதா? அப்படி நம்பிட்டு போனவங்களே நீங்கள் போகிற வழியில் அப்படியே அடிச்சுட்டு போனால் ஒருத்தன் வந்து எப்படி அதை ஒத்துப்பான்? படம் வந்து எக்ஸலன்ட்பா, செம்ம ஸ்க்ரீன் பிளே, செம்மையாக ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் படம் நல்லாவே இல்லை, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு போட்டு படத்தை அடிக்கவும் கூடாது. அந்த அளவுக்கு அவர் எதுவும் மோசமாகவும் பண்ணலை. டீசெண்டான ஒரு படம் தான். காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மிஸ்டைரக்ஷன் பண்ணது ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே பூந்து மூக்க நுழைச்சது பெரிய தப்பு. அது நமக்கு இப்படி தான் டெலிவர் ஆகும். இல்லை எங்கேயோ இருந்து படம் பார்த்துட்டு எங்கேயோ இருந்து நம்ம பேசிட்டு இப்போ நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். இதையும் அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அதுதான் எனக்கு தெரில. இப்போ நான் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறேன். நான் இப்போ வந்து சன் பிக்சர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசலை. இந்த மாதிரி நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து இப்படி கார்னர் பண்ணலாம் நம்ம. நான் ஓனா என்னோட தியரி மட்டும் சொல்ல கிடையாதுங்க. நிறையா டேரக்டர்ஸுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. டேரக்டாவோ இன்டைரக்டாவோ ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இன்வால்வ் ஆகிறது வந்து ஒரு படத்தை வேற மாதிரி கொண்டு போகுது. ஆடியன்ஸையும் வேற மாதிரி மிஸ்லீட் பண்ணுறதுக்கு இது பெரிய காரணமாக இருக்குது. அது வந்து நான் சொன்ன மாதிரி பேன் இண்டியா 1000 crore மட்டும் இல்லாமல் எப்படி லாபம் பார்க்கலாம், எப்படி ஆடியன்ஸை உள்ளே இழுத்து போடலாம் அப்படின்னு நிறையா படங்கள் பண்ணிட்டு தான் வராங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாமல், ப்ரொமோஷனே இல்லாமல் நிறையா சின்ன சின்ன நல்ல படங்கள் நல்லா ஓடி இருக்கு. நமக்கு இந்த வருஷம் கடைசியாக வந்த நிறைய நல்ல படங்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் தான். ஆனால் பெரிய படங்கள் வந்து நீங்கள் தப்பான வகையில் மிஸ்டைரக்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போதும், அதை வந்து ஓவராக ப்ரமோஷன் பண்ணும்போதும் எண்ட் ஆஃப் த டே இப்படி தான் டெலிவரி. நம்ம இப்போ என்ன வேணால் பேசலாம். நான் இப்போ உங்ககிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கல, அவன் நேரம் 400 கோடி 500 கோடி அடிச்சுட்டு போயிட்டு தான் இருப்பான். எந்த யூஸும் கிடையாது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு பிஸ்னஸ் ஃபார்மில் இல்லாமல் அது ஒரு சினிமா ஃபார்மில், ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து ஒருத்தனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்டால் அங்கே தான் வந்து அவங்க ஆன்சர் பண்ணணும். நம்மளோட ஃபீட்பேக்கை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த தப்பை நம்ம பண்ண மாட்டோம். இப்போ ஒருத்தன் வந்து நம்ம படம் பிடிக்கலன்னு சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கடைக்கு போய் நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க. அந்த இட்லி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், உங்களுக்கு வந்து இட்லி பிடிக்கல. கடைக்காரங்கிட்ட போயிட்டு இந்த இட்லி நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவன் வந்து இட்லி நீ ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிற, உனக்கு இட்லி செய்ய தெரியுமா, போய் கிச்சனில் போய் ஒரு இட்லி அவிய வச்சுப்பார், அப்போ தான் அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னா, இது ஒத்துக்கிற வகையில் இருக்குமா சொல்லுங்கள்? இதுக்கு முன்னால் இட்லி சாப்பிட்டவங்களாம் ஒழுங்காக தான் சாப்பிட்டு போனாங்க, நீ மட்டும் ஏன் இட்லி நல்லா இல்லைன்னு சொல்கிற அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம்? அந்த மாதிரி தான் இப்போது படத்தை பற்றி ஒருத்தன் நல்லா இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறான்னா ஓகே, அதை வந்து ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு எதனால் பிடிக்கல அப்படின்னு நம்ம அடுத்து ஒர்க் பண்ணுறது தான் கரெக்ட். அதை விட்டுட்டு நீ அந்த படம் பிடிக்கலன்னு சொல்கிற, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறாங்க, நீ பிடிக்கலன்னு சொன்னால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அதே நேரத்தில் படத்தை இன்டென்ஷனலாக வந்துட்டு வேணும்னே நான் வந்து அவரோட ஃபேன்பா, அதனால் அந்த படத்தை பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுமே தப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் சைடும் தப்பு இருக்குது, ப்ரொடக்ஷன் சைடும் தப்பு இருக்குது, இந்த மாதிரி நடுவில் இருக்க ரிவ்யூ மேலேயும் நிறையா தப்பு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு வழிவகுக்குதுன்னா, நம்ம கோலிவுட்டை அப்படியே கீழே தான் இறக்கிட்டு வருமே தவிர மேலே கொண்டு போக முடியாது. இப்போ வந்து அவன் அந்த படத்தை பிடிக்கலன்னு சொல்கிறான்ப்பா, அப்போ வந்து அவன் இவரோட ஃபேனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. அதே நேரத்தில் நம்ம மற்றவங்களோட ஃபேனாக இருந்து இவரோட படம் பிடிக்கலன்னு வேணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவுமே ரொம்ப தப்பு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் திரும்ப சொல்கிறேன், நம்மளோட கோலிவுட்டுக்கு தான் பெரிய பிரச்சனையே தவிர ப்ரொடக்ஷன் அவன் பாட்டு காசு சம்பாதிச்சுட்டு போயிடுவான், இந்த சைடு ரிவ்யூ அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், ஆடியன்ஸை நம்ம ஒரு 200 கொடுத்து படத்தை பார்த்துட்டு போயிடுவோம். இப்போது வந்து 2வது டே யாருக்கு பிரச்சனைனா நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் அந்த ஆர்ட் ஃபார்ம்ன்ற ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுவும் எதனாலனா, நல்லா படம் எடுக்க தெரிஞ்ச ஒருத்தர், நல்லா மியூசிக் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர், நல்லா ஸ்கிரிப்ட் எழுத தெரிஞ்ச ஒருத்தர், நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒருத்தர், இவங்களோட வேலைகள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மதிப்பில்லாமல் போகுது அப்படின்னா அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கனால எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன். அது எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரில, பட் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye from AGS.